ஹாய் காய்ஸ், இட்ஸ் Arvini. ஸோ இதுதான் என்னோட சவுத் கொரியா vlog. சவுத் கொரியாவா? ஸோ நான் சவுத் கொரியா எப்போ போனேன்னு யோசிக்கிறீங்களா? ஸோ நான் சவுத் கொரியா லாஸ்ட் இயர் போயிருந்தேன். லாஸ்ட் இயர் அக்டோபர் ஆத்தம் சீசனுக்கு. பட் இப்போதான் நான் vlog அப்லோட் பண்ணுறேன் ஆக்சுவலி. ஸோ நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் நாங்கள் ஆல்ரெடி ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ பேசிக்லி இது என்னோட சவுத் கொரியா vlog. ஸோ இந்த vlogல நீங்கள் என்னென்னலாம் பார்ப்பீங்க, நான் சவுத் கொரியாவில் எங்கெங்கெல்லாம் போயிருந்தேன், ஸோ என்னென்ன ஃபுட் சாப்பிட்டேன், அங்கே இருக்கிற பீப்புள் எப்படி இருக்காங்க, ஸோ இது எல்லாமே நீங்கள் என்னோட வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இவ்வளோ விஷயம்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் மறக்காமல் என்னோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்போ தான் நான் அடுத்த வீடியோ போட்டாக்கா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நான் சிங்கப்பூர் சாங்கி ஏர்போர்ட்க்கு தான் போயிட்டு இருக்கேன். பிகாஸ் ஃப்ளைட் அங்கேருந்து டிபார்ச்சர் ஆகும். அண்ட் என்னோட ஃப்ளைட் 4 AM சம்திங். ஸோ நான் ஏர்போர்ட்க்கு ஆல்மோஸ்ட் 1:30 AM ரீச் ஆகியாச்சு. ஸோ ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்னால கொஞ்சம் தூக்கம் கலக்கமாக தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் எக்ஸைட்டடாக இருந்தேன் பிகாஸ் கொரியா போகிறனால. ஸோ நான் இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருந்தேன்ல. ஸோ என்கிட்ட ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க இந்த ப்ராசஸ் எப்படின்னு, சவுத் கொரியா போகிறதுக்கு என்னென்ன ப்ராசஸ், எப்படி நான் போயிருந்தேன், அங்கே போய் நான் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தேன், அங்கே இருக்கிற சாப்பாடு எப்படி, தென் பீப்புள் எப்படி, கரன்சி, இது எல்லாமே என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ இது எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்லுவேன். நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, நீங்கள் சவுத் கொரியா போகிறீங்கன்னா நீங்கள் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். பிகாஸ் இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் நம்ம சவுத் கொரியாவுக்கு போகிறோமா இல்லையான்னு முடிவு செய்யும்னு சொல்லலாம். சீன்ஸ் நான் இது சொந்தமாக ட்ராவல் பண்ணுறதுனால இங்கே நான் போகிறதுக்காக ஒவ்வொரு விஷயம் நான் ஒன்று தேடி கரெக்டாக டாக்குமெண்ட்ஸ்லேருந்து இது எல்லாமே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அங்கே போயிட்டு எங்கே தங்கணும், என்னென்ன செய்யணும், இது எல்லாமே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் நான் போயிருந்தேன். பிகாஸ் நான் அங்கே ட்ராவல் ஏஜென்சி மூலிமா போகல. ஸோ நான் சொந்தமாக போகிறனால இது எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஓகே, நான் அப்போ பார்த்துட்டு இருந்தப்போ நான் ஒரு விஷயம் நியூஸில் பார்த்தேன். தட் ஒரு சில பேர்லாம் சவுத் கொரியா போயிடுறாங்க. தென் அங்கே இமிக்ரேஷனில் அவங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் அப்போயே கிளம்பிடணும். அங்கே இருக்கிற இமிக்ரேஷன் வெரி வெரி ஸ்ட்ரிக்ட். ஸோ நம்ம அங்கே போகணுன்னா ஒரு சில க்ரைட்டீரியாஸ்லாம் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ அடுத்து வர வீடியோவில் நான் இன்னும் டீட்டெயில்டாக சொல்கிறேன். நான் டிரான்சிட் ஃப்ளைட் எடுத்தேன். ஸோ நான் சிங்கப்பூரில் ஃப்ளைட் ஏறி இன்னொரு கண்ட்ரியில் போய் டிரான்சிட் ஆகிட்டு தென் அந்த கண்ட்ரிலேருந்து ஃப்ளைட் ஏறி சவுத் கொரியா ரீச் ஆகுவேன். டிரான்சிட் ஆகிற கண்ட்ரி சைனா. ஸோ நான் சைனா போகிறதுக்கு ஹைனான் ஏர்லைன்ஸ் எடுத்தேன். நான் இந்த ஃப்ளைட் பற்றி சொல்லணும். இந்த ஃப்ளைட் உண்மையில அருமையாக இருந்துச்சு, உண்மையில நல்லா இருந்துச்சு, வெரி வெரி கம்ஃபர்டபுள். ஃப்ளைட் டிக்கெட் வாங்குறப்போ நான் பார்த்தேன் தட் ஃப்ரீ மீல்ஸ்னு போட்டு மீல்ஸ் ப்ரொவைடட்னு. நான் கூட நினச்சேன் ஏதோ பிஸ்கட் கொடுப்பாங்க, பிரெட் கொடுப்பாங்க, அப்படி தான் நான் நினச்சேன். பார்த்தாக்கா அவங்க ரைஸ் கொடுத்தாங்க, நூடுல்ஸ் கொடுத்தாங்க, தென் காம்ப்ளிமெண்ட்ரியாக நிறையா கேக்கு அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க மார்னிங். நான் ஃப்ளைட் ஏறிட்டோன்னே தூங்கிட்டேன். தூக்கம் முக்கியம்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன். பட் எனக்கு தெரியாது இவ்வளோ நல்ல சாப்பாடு கொடுத்துருக்காங்கன்னு. ஓகே, நல்லா உறங்கி விட்டு நான் எழுந்து விட்டு பார்த்தப்போ தான் தெரிஞ்சிச்சு நான் ரீச் ஆகிட்டேன். சிங்கப்பூர்லேருந்து சைனாக்கு 4 hours ஆஃப் ட்ராவலிங். ஸோ நான் ஹைகோ மெய்லேன் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், அதாவது சைனாவில் ரீச் ஆகிட்டேன். தென் அதுக்கப்புறம் இமிக்ரேஷனுக்கு போகணும். அப்புறம் அரைவல் கார்டுன்னு கொடுப்பாங்க. ஸோ நம்ம அங்கேயே ஃபில்அப் பண்ணணும். தென் ஃபில்அப் பண்ணிவிட்டு இமிக்ரேஷன் அங்கே ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. ஸோ நம்ம செக் பண்ணுவாங்க, கேள்வி கேட்பாங்க, தென் நம்மளோட தம்ப்ரின் வைக்க சொல்லுவாங்க. ஸோ அப்போ தான் அந்த கார்டு, அந்த அரைவல் கார்டு அவங்ககிட்ட போய் கொடுக்கணும். ஸோ அந்த ப்ராசஸ் நடக்கிறது தான் கொஞ்சம் க்ரூஷியலாக இருக்கும். அவங்க உங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க, நீங்கள் எதுக்காக வந்தீங்க, எத்தனை நாள் இருப்பீங்க, எங்கே தங்குவீங்க. அண்ட் அதே மாதிரி தான் அந்த அரைவல் கார்ட்லேயும் கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். ஒன்ஸ் அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சிட்டோன்னே நம்ம நேராக போயிட்டு நம்மளோட லக்கேஜை பிக்கப் பண்ணிக்கலாம். சீன்ஸ் நான் டிரான்சிட் ஃப்ளைட்னால நான் திரும்பி அதே ஏர்போர்ட்டுக்கு தான் வரணும். பட் டிஃப்ரெண்ட் கேட், கேட் நம்பர் 2க்கு போகணும். நான் தான் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் ரீசர்ச் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன். அப்போ நான் ஒரு விஷயத்தை படித்தேன். தட் நம்ம சைனாக்கு வந்தாக்கா நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கவுண்டரில் போய் கேட்கலாம். அதுவே நீங்கள் டிரான்சிட் ஃப்ளைட்னா அங்கே உங்களுக்கு ஃப்ரீயாக ஸ்டே கிடைக்கும், இல்லைன்னா ஃப்ரீயாக சாப்பாடு கிடைக்கும்.
ஸோ இது எவ்வளோ நாளைக்கு வேலிட்னு கேட்டால் எனக்கு சரியாக தெரியல. நீங்கள் இன்கேஸ் நீங்கள் சைனாக்கு போகிறீங்கன்னா, நீங்கள் டிரான்சிட் ஃப்ளைட்டாக இருந்தீங்கன்னா, ஒன்று நிமிஷம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, 4 ஹவர்ஸ்க்கு மேலே, அதாவது நீங்கள் சைனாவில் 4 ஹவர்ஸ்க்கு மேலே நீங்கள் இருந்தீங்கன்னா, அதாவது 4 மணி நேரத்துக்கு மேலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ரீயாக ஸ்டே கிடைக்கும், இல்லாட்டி ஃப்ரீயாக சாப்பாடு கிடைக்கும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் இம்பார்ட்டன்ட்லி நீங்கள் அங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷன் கவுண்டரில் போய் கேட்கணும். இந்த விஷயம் வந்துட்டு நீங்கள் போய் கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எதுவுமே கேட்கலன்னா அப்புறம் எதுவுமே கிடைக்காது. ஃப்ரீ சாப்பாடும் கிடைக்காது, ஃப்ரீ ஸ்டேயும் கிடைக்காது. நீங்கள் நேராக அந்த கவுண்டரில் போய் சொல்லணும் உங்களோட ஃப்ளைட் இத்தனை மணிக்கு, அதாவது 4 ஹவர்ஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் போய் சொல்லிவிட்டு தென் உங்களோட பாஸ்போர்ட் கேட்பாங்க, நீங்கள் கொடுக்கணும். தென் நீங்கள் யூஸ்வலாக நீங்கள் ஃப்ளைட் ஏற போகிறீங்கன்னா இந்த ப்ரிண்ட் பண்ணி வச்சுருப்பீங்களா அடுத்து ஃப்ளைட்டோட டிக்கெட் டீட்டெயில்ஸ்னால் அது எல்லாமே நீங்கள் கொடுக்கணும். அப்புறம் அவங்க உங்ககிட்ட கேட்பாங்க ஃப்ரீயாக சாப்பாடு வேணுமா இல்லை ஃப்ரீ ஸ்டே வேணுமான்னு. நான் சூஸ் பண்ணது ஃப்ரீ ஸ்டே, அதாவது ஃப்ரீயாக ஹோட்டல் கொடுப்பாங்க. என்னதான் சைனாக்கு நீங்கள் போயிருந்தாலும் அவங்களோட கம்யூனிகேஷன் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் எது இருந்தாலும் நீங்கள் போய் கேளுங்க. அவங்க ஒரு ஆப் மாதிரி வச்சுருக்காங்க, லைக் ட்ரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி. ஸோ நீங்கள் பயப்படாமல் போய் என்ன வேணாலும் கேட்கலாம். அவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்ககிட்ட ஒரு ட்ரான்ஸ்லேஷன் ஆப் மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ஆப்பில் நான் பேசும்போது அவங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்குவாங்க சைனீஸில். தென் அவங்க சைனீஸில் பேசும்போது எனக்கு இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் கம்யூனிகேஷன் அங்கே இருந்துச்சு. சைனா பீப்புள் ஆக்சுவலி உண்மையில கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிலனா கூட அவங்கக்கிட்ட கேட்டால் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. ஈவன் அவங்களுக்கு லாங்குவேஜ் புரியலைனா கூட அவங்க எப்படியாச்சும் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அது உண்மையால ஒரு நல்ல விஷயம். ஸோ நான் சொல்லியிருந்தேன்ல ஹோட்டல் ஃப்ரீ. ஸோ ஹோட்டலுக்கு போகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த ஷட்டில் பஸ் மாதிரி வரும். ஸோ அந்த பஸ்ஸில் ஏறிட்டு நம்ம அவங்க நேராக நம்ம ஹோட்டலில் போய் விட்ருவாங்க. ஸோ அந்த ஹோட்டலில் போயிட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிடணும். ரிஜிஸ்டர் பண்ணிட்டோன்னே தென் ஹோட்டலில் போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஹோட்டல் ரீச் ஆகியாச்சு. ஸோ இதுதான் லாபி. தென் நிறையா அங்கே ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. பட் நான் போன டைம் ஒன்றும் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் ஆகலை. தென் அங்கே கொஞ்சம் கேஃபே இருந்துச்சு, ஸ்டார்பக்ஸ் இருந்துச்சு, தென் சர்வீனியர் ஷாப்ஸ் இருந்துச்சு. சரி ரீச் ஆகிட்டுமே ஹோட்டல் டூர் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ அதுதான் இப்போ நான் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஓகே, ரூமுக்கு வந்தாச்சு. ஓகே, நான் கதவு சாத்தி விட்டேன். பாருங்கள், சாத்திட்டு அப்புறம் உங்களுக்கு ரூம் காட்டுறதுக்காக வந்தோடனே வாஷ்ரூம் இருந்துச்சு. வாஷ்ரூம் போனேன். வாஷ்ரூம் போயிட்டு ஓகே இருங்க. ஓகே தான் வாஷ்ரூம், பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டிங்களா? ஓகே, இந்த சைட்டில் பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, பார்த்துட்டிங்களா? அப்புறம் வெளியே வந்துட்டு மினரல் வாட்டர் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் காஃபி அது இருந்தது. அப்புறம் இப்படி வெளியே வந்தேன். அப்புறம் கண்ணாடி இருந்துச்சு, நான் என்னை பார்த்துக்கிட்டேன், சிரித்தேன். அப்புறம் இந்த போஸ் கொடுக்குறேன். ஓகே, அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ரூம் காட்டுறேன். டிவி இருந்துச்சு, 2 பெட்டு இருந்துச்சு, 2 சேர் இருந்துச்சு. ஸோ அதுதான் ஹோட்டல் டூர். பட் உண்மையாக சொல்கிறேன், ஹோட்டல் நல்லா இருந்துச்சு, உண்மையால நல்லா இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி நான் நிறையா பேசினேன், உங்களுக்காக வீடியோ எடுத்தேன், பேசி வீடியோ எடுத்தேன். ஆனால் நான் இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன். ஹாய் காய்ஸ், இட்ஸ் லார்வினி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த வீடியோ ஆடுது, நான் அப்படி சேர்ந்து ஆடும்போது அதுவும் ஆடுது. ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன்னா சைனாவில் இருக்கேன். நான் ஏன் சைனாவில் இருக்கேன்னா தெரிஞ்சுக்குவீங்க, அது கடைசியாக போக போக தெரிஞ்சுக்குவீங்க. வந்துன்னு சொல்லிடுறேன். நான் எப்படி வந்தேன்னா சிங்கப்பூரில் ஃப்ளைட் ஏறினேன். ஸோ சிங்கப்பூரில் 4:40க்கு என்னோடய ஃப்ளைட். ஸோ நான் அங்கேருந்து ஃப்ளைட் ஏறி இங்கே சைனாக்கு இறங்கினேன். அரவுண்ட் லைக் 8-10 AM அந்த மாதிரி இறங்கியிருப்பேன். ஸோ இறங்கிட்டோன்னே அரைவல் கார்டெலாம் ஃபில் அப் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் பண்ணிட்டோன்னே இப்போ நான் இருக்கிறது ஒரு ஹோட்டல்
கண்டிப்பாக தெரியும் ஹோட்டல்னு. ஆக்சுவலி இது வந்துட்டு ஏர்போர்ட்டோட ஹோட்டல் ரூம். பட் உங்களுக்கு தெரியுமா இது ஃப்ரீ 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 தான். எனக்கே லைக் எப்படி ஏன் ஃப்ரீன்னு வந்துட்டு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். பட் ஓவரால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, இங்கே வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு இங்கிலீஷ் தெரியல. பட் அவங்க வந்துட்டு இனிஷியேட்டிவ் லைக் எடுத்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னுக்காக அவங்க வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல தான், பட் அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. லைக் இங்கே இருக்கிற சைனா பீப்புள் இது வரைக்கும் நான் வந்துட்டு லைக் நான் பார்த்த எல்லாருக்குமே இங்கிலீஷ் தெரியல, பட் எல்லாருமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. ஏர்போர்ட்டில் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்கும், பிகாஸ் அவங்க வந்துட்டு எல்லாமே சைனீஸ் தான் பேசுகிறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு சைனீஸ் வந்துட்டு கொஞ்சம் தான் தெரியும். ஸோ அவளுக்கு தெரியாது, லைக் புரியும், பட் எனக்கு பேச தெரியாது. ஸோ அதே மாதிரிட்டு என் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. வேறு அவ்வளோதான். வேறு இருந்தால் நான் சொல்கிறேன். மற்ற வீடியோவில் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் பண்ணுறேன். ஸோ பேசிக்லி இது வந்துட்டு Day 1. இதை நான் எப்போ அப்லோட் பண்ணுவேன்னா பண்ணுறேன்னோட இந்தியா வ்ளாக்கே போட்டு முடிக்கல. அந்த மைக் போடல. எனக்கு தெரியல உங்களுக்கு விளங்குமா இல்லையான்னு. இப்போ பாருங்கள், என் கை கூட வந்துட்டு ஒரு சைட்டில் பரதநாட்டியம் ஆடுது. இந்த வீடியோ கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். ஸோ எது இருந்தாலும் மன்னிச்சிக்கோங்களேன், எனக்கு கை வலிக்குது எனக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ், காதல் ஸ்ரீ அப்படியே கை ஒன்று தான் இருக்குது.